ஃபியூச்சர் சாம்பியன் கராத்தே அகாடமி சார்பில் இரண்டாவது தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. சென்னையில் தனியார் பள்ளியில் ஃபியூச்சர் சாம்பியன் கராத்தே அகாடமி சார்பில் இரண்டாவது தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நிறுவனரும் தலைவருமான ரங்கராஜன் தலைமையில் பள்ளியின் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. போட்டியில் கட்டா, குமுத்தே போன்ற போட்டிகள் நடைபெற்றது. இதுகுறித்து ஃபியூச்சர் சாம்பியன் கராத்தே அகாடமியின் நிறுவனரும் தலைவருமான ரங்கராஜன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த போட்டி தேசிய அளவில் நடைபெற்று வருகிறது. கராத்தே போட்டிக்கு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அசாம் ஆகிய 4 மாநிலங்களிலிருந்து 1400 பேர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியானது வீரர்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கும் விதமாகவும் அடுத்த கட்ட போட்டிகளுக்கு சிறந்த பயிற்சியாக இருக்கக்கூடும் எனவும் 5 வயது முதல் 18 வயது வரை உள்ள மாணவர்கள் பங்கேற்றனர். போட்டியில் கட்டா, குமுத்தே போட்டியும் பின்னர் ஓபன் கட்டா, ஓபன் குமுத்தே போட்டி நடைபெறும் எனவும் வெற்றி பெற்றவர்களுக்கு சுழற்கோப்பைகளுடன் சிறந்த வீரருக்கு சைக்கிள் பரிசாக வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துவதாகவும், மொபைல் போனில் மூழ்கிவிடாமல் உடல் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இந்த காலகட்டத்தில் தற்காப்பு கலையை அவர்கள் அகில வேண்டும் என தெரிவித்தார். மாஸ்டர் இங்கே பார்த்து போடுங்க மாஸ்டர். வணக்கம், என்னுடைய பேர் ரங்கராஜ். நான் இன்னைக்கு நேஷனல் டோர்னமெண்ட் நடத்துகிறேன். இந்த டோர்னமெண்ட்டுக்கு 1400 பேர் வந்திருக்காங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கடுத்து அஸ்ஸாம், மொத்தம் 4 மாநிலத்திலேருந்து இங்கே வந்திருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் மிக சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்கு. இந்த டோர்னமெண்ட் மூலிமா பசங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் நடக்க போகிற நேஷனலுக்கு இது அவங்களுக்கு ஒரு ட்ரையலாக இருக்கும். அதுக்காக இந்த டோர்னமெண்ட் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இதில் 5 வயசுல இருந்தே இருக்காங்க. 5 வயசுல இருந்து அபவ் 18 இயர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. கராத்தேல கட்டா, குமுத்தே 2 ஈவெண்ட் இருக்கும். அது ரெண்டுமே நடக்குது. அதுக்கடுத்தது ஓப்பன் கட்டா, ஓப்பன் குமுத்தே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சைக்கிள் வின்னர்ஸ்க்காக வச்சிருக்கோம். அவங்களை ஊக்கப்படுத்துற விதமா, அவங்க வின் பண்ணும்போது அவங்களுக்கு உற்சாகம் அதிகமா இருக்கும். பிளஸ் மேற்கொண்டு அவங்க இன்னும் நிறைய கத்துக்க ஆர்வம் வரும். அதுக்காக சைக்கிள்ஸ் நாங்கள் பரிசளிக்கிறோம். சர்டிபிகேட் மெரிட் சர்டிபிகேட் அளவுக்கு வேல்யூ இல்லைனாலும் எங்க சர்டிபிகேட் வேல்யூ இருக்கும். அது எல்லாருமே மொபைல் கேம்ஸ் அடிக்ட் ஆகுறாங்க. அந்த மொபைல் கேம்ஸ் அடிக்ட் ஆகுறத விட்டுட்டு கொஞ்சம் வெளில அவுட்டோர் கேம்ஸ் விளையாடணும். எல்லாருமே ஸ்வெட் ஆகணும். எல்லாருக்குமே இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட நோய் வருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க எல்லா மாணவர்களும். அவங்க எல்லாருமே வெளியில கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு தற்காப்பு கலையை அவங்க கத்துக்கணும். ரங்கராஜ். மான்ஃபோர்ட் ஆடிட்டோரியத்தில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் கராத்தே அகாடமியின் சார்பாக நடைபெற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்லேருந்து மாணவர்கள் 1500 பேருக்கு மேலே இங்கே கலந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மாணவர்கள் இன்னைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் கேம் அடிக்டாக இருக்கிறது, நிறைய வைலண்ட்டான விஷயங்கள், அதாவது ஒரு ஒரு மாணவர்களுக்கு ஒரு பொறுமை இல்லை, ஒரு விஷயத்துக்கான ஒரு சின்ன ஒரு
வெயிட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கண்டிஷன் கூட இன்னைக்கு இல்லாமல் எல்லாருமே வந்து மொபைலை வேகமாக தள்ளி தள்ளி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு இந்த கராத்தே போட்டிகள் மாணவர்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். இன்னைக்கு நடக்கக்கூடிய சமூக சீர்கேடுகளில் முக்கியமானது வந்து மாணவர்கள் வந்து தீய கெட்ட பழக்கங்களுக்கு யூஸ் ஆகுறாங்க. ரொம்ப எளிமையில வந்து அவங்களுக்கு வந்து கெட்ட பழக்கத்துக்கான பொருட்களும் கிடைக்குது, போதைப் பொருட்கள் கிடைக்குது. ஸோ இதுல இருந்தெல்லாம் மாணவர்கள் வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து கண்டிப்பாக உதவும். இந்த மாதிரி போட்டிகள் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா மகளிர் இப்போ பெண்களுக்கான போட்டிகள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட 50% மேலே வந்து பெண் பிள்ளைகள் வந்து காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு தரும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கராத்தேல வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவிலான போட்டிக்கு வந்து நம்முடைய கவர்மெண்ட் வந்து நிறைய பரிசுகள் அறிவிக்கிறாங்க. இன்னும் நிறைய போட்டிகள் இருக்கு. ஆனால் கராத்தேல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு வருஷத்தில் நடைபெற டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா 1500 பேர் 2000 பேர் ஒரு நாள் போட்டியிலே கலந்துக்கிறாங்க. ஸோ அரசு எங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு முறையான இன்னும் கொஞ்சம் ஊக்கத்தொகைகள் மேலும் சில சலுகைகள் எங்களுக்கு தரும்போது இந்த கராத்தே இன்னும் வளரும் நான் நம்புறேன். நன்றி. முத்துக்குமார்.